இங்க ஒரு கேம்ல 5 வகையான காளான வச்சிருக்காங்க. அதுல ஒரு காளான் விஷம் உள்ள காளான். இங்க உள்ள 5 பிளேயர்ஸுமே $200 மில்லியன் வின் பண்றதுக்காக ஆளுக்கு ஒரு காளான சூஸ் பண்ணி ஆகணும். இதுல என்ன ட்விஸ்ட்னா, அவங்க செலக்ட் பண்ற காளான வேற ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்ப கார்ட்ஸை வச்சு பிக்கிங் ஆர்டரா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப முதல் ஆளு வந்து லிவர் மாதிரியான இருக்கிற ஒரு காளான சூஸ் பண்ணி ஜாக்கெட் போட்டிருக்கவன் கிட்ட தரா. அப்ப இந்த ஜாக்கெட் போட்டவன் விஷம் மாதிரி இருக்கிற இந்த சிவப்பு கலர் காளானை எடுத்து இந்த லேடி கிட்ட தரப்போறான்னு பார்த்தா நடுவுல உட்கார்ந்து இருக்கிற பையன் கிட்ட தந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த பையனோட டர்ன் வந்ததும் ஒரு நார்மலான காளான் எடுத்து அங்க உள்ள ஒரு லேடி கிட்ட தந்துடுறான். அடுத்ததா சப்பியான ஒரு லேடி வந்து காளானை எடுக்க போகும்போது 2 காளான் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த காளானை எடுக்காம பக்கத்துல இருக்கிற ஒரு ஜீனியஸ் பொண்ணு கிட்ட, நீ காளானை பத்தினா படிச்சிருப்ப, இந்த 2 காளான்ல எது விஷம் உள்ள காளான்னு அவகிட்ட கேட்கிறா. ஏன்னா எனக்கு கேன்சர் இருக்கு, நான் கூடிய சீக்கிரம் போக தான் போறேன், நீ இப்பவே எது விஷம் உள்ள காளான்னு சொல்லிட்டனா நான் அதை சாப்பிட்டு நான் போய் சேர்ந்துருவேன். அதுக்கு அந்த சின்ன பொண்ணோ இது விஷம் உள்ளது இது விஷம் இல்லாததுன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்ட இந்த சப்பியான லேடி அந்த விஷம் உள்ள காளான அவகிட்ட கொடுத்துட்டு அந்த விஷம் இல்லாத காளான இவ எடுத்துக்கிறா. அங்க உள்ளவங்கன்னா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும் போது இது ஒரு சர்வைவல் கேம் தானேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கேமும் ஸ்டார்ட் ஆயிருது. இவங்க எல்லாருமே காளானையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த காளானை சாப்பிட்ட 4 பேருக்குமே எதுவுமே ஆகல. இந்த சப்பியான லேடிக்கு என்னமோ பண்ண ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த லேடி மூச்சை புடிச்சிட்டு கீழே விழுந்துடுறா. அப்ப அந்த ஸ்கூல் பொண்ணு வந்து சர்வைவல் கேம்னு நீங்க தானே சொன்னீங்கன்னு நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு டேஞ்சரான பிளேயர் யாருன்னு தெரிய வருது.